Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Hello viewers, welcome to VM Bros. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா என்ன கேம் FPS தான், ஆஃப்லைன் கேம் தான். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கேம்பெயின் 3% வச்சுன்னா நான் ஒரு லெவல் விளாண்டு பார்த்துருக்கேன். இப்போ ஆஃப்லைன் தான் கைஸ், அதான் நான் FPS ஆஃப்லைன் முன்னாடி சொல்கிறேன். இப்போ என்னன்னா நம்ம கூட 2 கமெண்டேட்டர்ஸ் வந்துருக்காங்க, என் தம்பி அப்புறம் ப்ளஸ் என்னோட அண்ணன் சுஜய். அண்ணன் மீன்ஸ் ஃப்ரெண்டு அண்ணன் சுஜய் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வாங்க கேம்பேஜ் மோடுக்கு போகலாம். செகண்டில் விளாண்டு பார்க்கலாம். ஏக்கெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஜம்பிங் பட்டன் இப்போ வேறு லெவலில் கொடுத்துருவாங்க, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சரி ஒருத்தர் சுட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிக்கலாங்க. எனக்கு தான் அடிக்கிறான் நான் உட்கார்றத காணோம். ஓ ஏக்கே எடுங்க இன்னைக்கு வர கம்மியாக இருக்கு. ஏன் பண்ணாடி சொல்லிதான் இன்னெல்லாம் நெட்டு ஹெட்ஷாட் வைக்கலாம்னு பார்க்கலாம். M4 கார்பைன் வாட்ங்கடா. ஏய் ஓடுறீங்க. ஐயோ வரானே. ஹெட்ஷாட் வைப்பா. ஆனால் செம்மையாக கமெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லெவல் விளாண்டு பார்ப்போம். இதில் கன்று வாங்குற மாதிரியே ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆமாம். ஏடபிள்யூம்டா. ஏடபிள்யூஎம் சூப்பர் கன். ஸ்கோப்பு காணோம். ஏடபிள்யூஎம்க்கு ஸ்கோப் இல்லைன்னா எப்படி? ஓ ஸ்கோப் போட்டு தான்டா அடிக்கணுமே. ஸ்கோப் போட்டு தான். ஓ அந்த ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் கார் இருக்கு, ஆனால் ஓட்ட முடியாது. ஹெட்ஷாட் வைங்க ப்ரோ. ஏற்க எடுத்துக்கோங்க, இது ஒரு மொக்கல் கன்னா இருக்கு. ஏய் ஆனால் பரவாயில்ல கைஸ், இது ஒரு ஷாட்டில் செத்துடுறானுங்க. அதான் ஏடபிள்யூஎம். கீழே வந்து நிறைய பேர் ஸ்பான் ஆகுறாங்க. இதில் கன்ஸ் அடிக்கிறானுங்க. எந்த மாதிரி கன்று வாங்கலாம்னா கோல்டன் இந்த மாதிரிலாம் வாங்கலாம். கோல்டன்லாம் இல்லை, அது ஹெட்ஷாட் ப்ரோ. ஹெட்ஷாட் அடிச்சா இப்படி காட்டும். ஐயோ வச்சிருக்க கன்று வேண்டாம். சூப்பராக இருக்குது, நீங்களே ஏற்றி விளாடுங்க ப்ரோஸ். ஜம்ப் பண்ணி போயிடுவோம். நம்மளுக்கு எதுக்கு ஓ நான் உட்காந்துருக்கேண்ணா. இப்போ நீங்கள் எத்தனை பேரை கில் பண்ணியிருக்கீங்க? தெரில, 6. நைஸ். ஏய் எங்கடா இந்த டீரா? ஏய் நீங்கள் ஓட்ட தான் அடிக்கிறீங்க. ஃப்ரீ ஃபயரில் இருக்க மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். டப்பா மேலாம் ஏற ட்ரை ஹெட்ஷாட். இப்போ கன்று வாங்குறதுல போய் காட்டுவாங்க கைஸ். பேக் கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன் டேலண்ட்ஸ். செக்னா டேலண்ட்ஸ். இதில் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. இதில் அமைதியாக முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்க்கணும். ஓ அப்போ இது காசு டேலண்ட்ஸில் ஏதோ இதுன்னு ஷாப்பில் போகிறோம். இதை சொன்னோம். எஸ்எம்ஜி இருக்குது, டெசர்ட் ஈகிள் இருக்குது, MP5 இருக்குது. இதெல்லாம் இங்கே வேறு 38,000 யார் வாங்கல. கோல்டு கன் M16 கோல்டு இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறதோட கொஞ்சம் உயர்வா கொஞ்சம் நிறைய கன்னே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் இதை விட நிறைய கன் இருக்கா இல்லையா தெரியல. அது ஃப்ரீ ஃபயர் லவ்வர்ஸ் யாரோ பார்க்குறீங்களா மனுஷங்க, எனக்கு தெரியல கரெக்டாக. நானும் ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டுருக்கேன், பட் அதுக்குன்னு எவ்வளோ கன் இருக்குன்னா தெரியாது கைஸ். அங்கே ஒருத்தர் ஸ்பான். ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரையும் ஒரு கன்னுனா அதுக்கு பல ஸ்கில்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லலாம். இதில் ஸ்கார் இல்லை முக்கியமாக. கார் இருக்கு ப்ரோ. இருக்கா? இருக்கு. ஆனால் ஏன் எவனும் கொண்டு வர மாட்டான்? நம்மளால் மட்டும்தான் வாங்க. ஐயோ ஏதாவது காசே இல்லை போல. நைஸ் ஷாட் ப்ரோ.
ஐயோ 2 பேரா போடலாம். இல்லை மூஞ்சியெல்லாம் பார்க்க அப்படியே ரியலாக இருக்குது. எனிமியோட மூஞ்சியை பார்த்தா சாவலாம். கொஞ்சம் ரியலாக இருக்குது. ஏகே கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு கேம் கூட இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏறுற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து வெளியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி விளாடணும். அதுவும் இதே தான். ஓ 5 பாம்பு வேறு இருக்குது, 5 மெடிக்கிட் வேறு இருக்கா? ஏதாவது பெரிய லெவலில் போட்டுக்கோங்க மெடிக்கேட்டு. நெக்ஸ்ட்ல விளையாடி பார்க்கலாம் காய்ஸ். ஸ்டார்டிங்கில் ஏடபிள்யூஎம் கொடுத்து நம்மளை கலக்க வைக்கிறாங்கப்பா. எவனையுமே காணோம். நீங்கள் அடி வாங்காதீங்க, அடியை திருப்பி கொடுங்க. சரிங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. ஸ்டார்ட் ப்ரோடா, இருந்தாலும் நல்லா ஸ்டார்ட். நைஸ் ஷாட். தொப்பில் அடிச்சிருச்சுடா. அங்கே ஒருத்தர் ஸ்பானா பார்த்துட்டேன். இவன் அடிக்கிறோம் முடியலப்பா. ப்ரோ இது நம்ம இதுக்கு அடுத்து அவங்களால வர முடியுமா ப்ரோ? அது கஷ்டம். இதில் மேப்பெல்லாம் காட்டுது, எடுத்துப்போம். மேப்பெல்லாம் காட்டுது. எனிமி எங்கே வராங்களோ அது ரெட் கலரில் காட்டுங்க. நைஸ் ஷாட். நைஸ் ஷாட். சுற்றி போய் பின்னால் இருந்து அடிக்கணும். இது ஸ்கோப் தெரியும் இல்லையா? ஸ்கோப்பு மட்டும் இருக்கு. ரீலோட் பண்ணுங்க ஷோ. இந்த ஸ்கோப் வந்து வேற என்னது? 11 பேர் ஏர்லயே கன் எடுத்தோம் பார்த்தீங்களா? இன்னும் 2 பேர் தான் ஷோ. டிராக் அடிச்சுக்கோமா. என்ன டிராக் ஒர்க் அவுட் ஆகுது? இன்னும் டிராக் எக்ஸாக்ட் போய் வட்டிக்குது. டிராக்ல ஏன் ஹெட்செட் விட மாட்டேங்குது? गाइस நெக்ஸ்ட் இன்னொரு லெவல் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. கோல்டன் மேக்கெல்லாம் இருக்கு. இதுலயே ஸ்கின்லாம் இருக்கு गाइस. நான் உங்களுக்கு வந்து 6வது லெவல் விளையாடி காட்டுறேன். கிட்டத்தட்ட உங்களை வந்து கரெக்டாக 6 லெவல் விளையாண்டு காட்ட போகிறேன் गाइस. தட் மீன்ஸ் இதான் லாஸ்ட் லெவல். எஸ்எம்ஜி அடங்கப்பா. இருங்க இது காட்டுக்கு நம்மளே ஒரு தாடிங்க வரான். படம் மாதிரி வருது. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அடிங்க சா. என்ன பிடிக்க முடியல. பட்டக்ஸில் போடுங்க. டீப் ஷாட். நைஸ் ஷாட். போயிட்டாங்க சார். ஏழு கில் எடுத்துருக்கீங்க. 8 இப்போ. விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்குது गाइस. பக்கத்தில் போயிட்டு அடிக்கணும்னு நினச்சிட்டிங்க. எல்லா ஸ்டைலும் அதே மாதிரி நான் அடிக்க மாட்டாங்க. இங்கே பச்சை கலரில் ரத்தம் தெரிக்குதுதான். இன்னும் 2 பேர் தான், அவ்வளோதான். ஓகே गाइस இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது விஸ்வா மற்றும் சுஜய் மற்றும் மிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. Bye. பை பாய். Got the man with the plan right here. Bringing swag with the man right here.